धन्यः स एव भुवि भारत पुण्यभूम्यां लब्ध्वा नृजन्म सुरवाञ्छितम् एकवारं यो याति रामनगरीं सरयूजले च यस्नाति पूजयति योत्र रघुत्तमञ्च. இந்த பாரத தேசத்துல பிறந்தவன் எவனும் எப்படி எடுக்கிறா பாருங்க இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அண்ணா. வேற அத்தியாயங்கள்லாம் பார்க்கணும், வேற க்ஷேத்திரத்துலலாம் இந்த பாரதங்கிற வார்த்தை விழுந்திருக்கான்னு. அயோத்தின்னு வந்த உடனே பாரத தேசம் ஞாபகம் வந்துருத்து அண்ணாக்கு. தன்ய சயேவ பூரி பாரத புண்ணிய பூமியாகாம் லப்த்வா நிருஜன்மே. உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலி யாருன்னு பாரத தேசத்துல பிறக்கிறவன். அந்த பாரத தேசத்துல பிறந்தும் ஒரு முறையாவது அயோத்தி யாத்திரை பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நேத்திக்கே விஸ்தாரமா சொல்லிட்டேன். அயோத்திக்கு யாத்திரை பண்ணணுங்கிறதுக்கு நீ பாகவதனா இருக்கணும், நீ வைஷ்ணவனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. நீ சைவனோ சாக்தனோ எதுவுமே இல்லாத போனவனா இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் கனெக்ட், ஒரு மனுஷிய மாத்திரனுக்கு கனெக்ட் ஆனது அயோத்தியா. அது காரணம் விஸ்தாரமா நேற்றுக்கு சொல்லிட்டேன். உலகத்திலேயே ஆதி நாகரிகம் இது, ஆதி காவியம், அப்பேற்பட்ட இலக்கியம் ராமாயணத்துல வரக்கூடிய நகரம்ங்கிற ஒரு காரணமே போதுமானது. இப்படிப்பட்ட அயோத்தியாவை நம்ம யாரும் பார்க்கணும் ஒரு முறையாவது. யோ யாதி ராமநகரீ, இங்க ராமநகரத்துல அயோத்தியாவுக்கு ஜென்மாவில் ஒரு முறையாவது வந்துடணும். யாருக்கு? மனுஷிய மாத்திரனுக்கு. அதுல அவன் பாகவதனாவும் போயிட்டான்னு வச்சுப்பான். இந்த முதல் ஸ்லோகம் மனுஷிய மாத்திரனுக்கு. பாகவதன் விஷயமா என்னன்னா, அவனுக்கு ஒரு முறை வந்தா போராது, வருஷத்துக்கு 4 முறை வந்தா கூட போரும்னு தோணாது. சாகேத திவ்ய நகரே நிவசன் விரக்தஹா. இந்த அயோத்தியாவுக்கு வைராக்கியசீலனாக, அதாவது பற்று எதுவும் இல்லாதவனாக வாழ வேண்டியது. நிவசன் விரக்தஹா. ஜென்மால ஒரு முறை வருது, அல்லது வருஷம் 2-3 முறை வருது, அதெல்லாம் விட்டாச்சு. திவசன்னு அயோத்தியாவில் நித்தியவாசம் பண்றது. ஸ்ரீராம சிந்தன பரஹா சஹசாதுபிஷ்ச. இப்படி ஜம்னு வாசல் வழியா வீதி வழியா நடந்து போனோம் அப்படின்னாலே எந்த முயற்சியும் இல்லாம அனாயாசமா எழுத்தாப்புல சாதுக்களை பார்க்கலாம், வைஷ்ணவர்களை பார்க்கலாம், பாகவதர்களை பார்க்கலாம். கொஞ்சம் நின்று அவளோட பேசி பார்த்தோம் அப்படின்னா ராம விஷயமான அபூர்வமான பாவங்களை பற்றி பேசுவார். பரம ரசிகர்கள், தன்னைத்தான் பிரகடனப்படுத்திக்காதவர்கள், தான் தான் ரொம்ப வசத்தி அப்படின்னு உலகத்தில் பெருசாக கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதை வச்சுட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது நம்மளோட புகழ் ஓங்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கலாம், இது எதுவுமே இல்லாதவர்கள். பக்தி அப்படிங்கிறது பியூர்லி சப்ஜெக்டிவ். நம்ம ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் பக்திங்கிறது பரமரகசியமானது. எம்பெருமான் நம்ம ஆத்மாவோட ஆத்மா இல்லையா? அப்போ என்னென்ன, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை அனுபவிக்கக்கூடிய சாதுக்கள் ஜன்மா முழுக்க இந்த அயோத்தியாவாசம், ராமாயண பாராயணம், ராமபக்தி இதையே அனுபவிக்கக்கூடியவர்கள். மேலே இதை எடுத்து எப்படி பிஸ்னஸ் நடத்தணும்னோ, இதை எப்படி பிரகடனப்படுத்தணும்னோ, உலகத்துக்கு தெரியணும்னோ எதுவுமே தெரியாத உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பெயர்கள்
இந்த அயோத்தியாவில் இருக்கிறார்கள். ஸ்ரீராம சிந்தன பரஹா சஹசாதுபிஷ்சே. அப்படிப்பட்ட சாதுக்கள் இந்த அயோத்தியாவில் இருக்கிறார்கள். பிக்ஷான்ன மாத்திர வினிவிருத்த ஷரீர யாத்ரஹா. வேற யாரிடத்துலையும் போய் எனக்கு பைசா வேணும்னு கேட்க மாட்டார். அயோத்தியாவில் அது மாதிரி சாதுக்களை பார்க்க முடியாது. பைசாதோ அப்படின்னு கேட்கக்கூடியவர்களை அவர்கள் மட்டும் இருந்துருப்பா. சீதாராம் 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 சீதாராம்னு இருந்துருப்பா. யாராவது வந்து எதையாவது சமர்ப்பிச்சா பிக்ஷான்ன மாத்திர வினிவிருத்த சரீர யாத்திரா, அது மூலமாக இவர்களுடைய யோகக்ஷேமம் நடக்கும். இவர்களுக்கு வேண்டிய யோகக்ஷேமம் ஒன்றும் பெரிய ஹை கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வாடு ஏதோ ஒரு இடத்துல 20 கோடியை போட்டேன், அதை 40 கோடியை ஆக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹை கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டாலுமே நம்முடைய பாகவத தர்மத்துக்கு அது ஒரு விக்னம் ஆயிடும். அது வந்து பல எண்ணங்களை வளர்க்கும், அது விஷயமான கவலை வரும். அதனால என்ன பண்ணிப்பா அப்படின்னு ஃபோக்கஸ்டாக சில விஷயங்கள், நம்மளோட சரீரம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அதுக்கு வேண்டிய உணவு, அப்புறம் ட்ரெஸ்ஸு முதலிய அந்த விஷயம், ஏக்கு ரோட்டி தேலங்கோட்டி துவாரி தேவா தேரா பாவும், பாகவதர்களுக்கு உரிய தர்மத்தை சொல்கிறேன். உலகத்துக்கு சொல்லலை, இது உலகத்துக்கு சொல்லலை. உலகத்தில் முயற்சி அப்படிங்கிறது அவசியம் தேவை. நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒரு முறையாவது அயோத்திக்கு வரணுங்கிற ஸ்லோகத்தை முதல்ல முடிச்சாச்சு. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது தியாகராஜ சுவாமிகள் போன்ற பரம பாகவதர்கள் விஷயமாக இந்த ஸ்லோகம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ நம்முடைய ஒரு சரீர யாத்திரைக்கான ஒரு கிடைச்சது போரும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கூட அது மாதிரி வாழக்கூடிய சாதுக்களோட பழகிண்டு இருக்கக்கூடிய பாகவதன் இந்த அயோத்தியாவில் நித்தியவாசம் செய்கிறான். ஏதோ ஒரு பஜன மட்டத்தில் எப்படியோ வாழ்ந்துண்டு யோ ஜீவதி பிரதி தினம், இவ்வாறு எவன் வாழ்கிறானோ அவன் தன்யன் சகி தன்ய தன்யா. சத்சங்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஊர் அயோத்தியா. வெளியில் நடந்து போயிட்டு வந்தாலே ஸ்பீக்கரில் அங்கங்கே சீதாராம் 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 சீதாராம்னு கேட்கும். ரேண்டமாக ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே நுழைஞ்சாலும் அங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷிண்வன்னு பட்டன்னு பிரதிதினம் பரமம் பவித்ரம் ராமாயணம் ரகுபதேரிஹ ராஜதான்யா வாசம் கரோதி சரயூதட மண்டபேயஹ ஸ்ரீராமதர்சனம் அமுஷ்யே சுலப்யமேவே. இப்பேற்பட்ட திருவயோத்தியில ஷிண்வன்னு பட்டன் சரையூ நதிக்கரையில் அங்கங்கே மண்டபங்கள்லாம் இருக்கும். இந்த மண்டபங்களில் ஏதோ ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு ராமாயணத்தை சிரவணம் பண்ணுறது. யாராவது ராமகதை சொல்லிட்டு இருப்பா, சிரவணம் பண்ணுறது அல்லது பாராயணம் பண்ணுறது, யாருக்காவது எடுத்து சொல்கிறது. இங்கே ஜுன்கி காட் சரையூ நதிக்கரையில் ஒரு சந்த் இருப்பார், இருந்தார். தினம் அவர் வேலை என்னென்ன, ராம்சரித்த மானஸில் சுந்தரகாண்டம் வரும். நம்ம வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணோம்னா 6 மணி நேரமாவது ஆகும். மானஸில் வந்து 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சுந்தரகாண்டம். அது முழுக்க நெட்ருவா வச்சுட்டுருப்பார். வச்சுட்டு அதுலேருந்து ஒரு சௌப்பாயி ஸ்லோகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். சொல்லிட்டு சீதாராம் அப்படின்னு ஒரு முழுக்கு போடுவார். அப்புறம் அடுத்த சௌப்பாயி சொல்லுவார், அடுத்த முழுக்கு போடுவார். அடுத்த சௌப்பாயி சொல்லுவார், அடுத்த முழுக்கு போடுவார் சரையூவில். இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் தினம் காலம்பரை. இது மாதிரி விதவிதமான சாதுக்கள். இன்னொரு சாது அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார், ஜுன்கி காட்டில் தான். ஒரு ஹனுமார் சன்னதி, ரொம்ப அழகான ஹனுமார். ஹனுமார் சன்னதியில் வந்து அப்படி உட்காந்துட்டு இருந்தார். அந்த ஹனுமாருக்கு கைங்கரியம் என்ற சாது
ஹனுமாரை போய் தரிசனம் பண்ணோம். ஹனுமாருக்கு எடுத்தாப்புல உட்காந்துட்டோம். நீங்கள்லாம் எங்கேருந்து வரேள் அப்படின்னு கேட்டார். ஸ்ரீரங்கத்துலேருந்து வரோம். ஆஹா, ஸ்ரீரங்கமா, பரம சந்தோஷம் இருக்கு. ஸ்ரீரங்கத்தை நன்னா தெரியும் அயோத்தி மக்களுக்கு. அப்புறம் என்னென்ன, நம்மோட வந்தவர் ஒருத்தர் கேட்டார், இந்த கோவிலில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கு? 20 வருஷமாக இருக்கேன். எப்படி வந்தேள் இந்த கோவிலுக்கு? எப்படி இந்த கோவிலோட உங்களுக்கு பரிச்சயம்? இங்கே வந்து சரையு ஸ்நானம் பண்ணேன். இது இங்கே ஒரு சின்ன கோவில் இருந்தது. இந்த கோவில் திறந்து தான் கிடந்தது. உள்ளே பார்த்தா ஹனுமார் இருந்தார். இந்த கோவிலை க்ளீன் பண்ணேன். இந்த ஹனுமாருக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். இன்னி வரைக்கும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு ஹனுமாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் 20 வருஷமா. என்னையாது? அவர் கேட்டார் மறுபடியும், இந்த சாது கிட்ட கேட்டார், இல்லை கோவில் யாருக்கு சொந்தம் தெரியாது. ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமா, ஏதாவது ஒரு சம்ஸ்தாக்கு சொந்தமா தெரியாது. இப்போ சும்மா விடலை, திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து, நாங்கள் தான் இந்த கோவிலோட ட்ரஸ்டீஸ், இந்த கோவில் எங்களுக்கு சொந்தம், ஓய் வெளில போமியா அப்படின்னு ஒரு 4-5 பேர் வந்து உங்ககிட்ட சொன்ன என்ன பண்ணுவேன்? வெளில போயிடுவேன். இப்போ இங்கே உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அங்கே எழுத்தாப்புல ஒரு மண்டபம் தெரியுறதா, அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ரொம்ப சகஜமாக பதில் சொல்றார். சகஜமாக பதில் சொல்றார். அது மாதிரியான சாதுக்களுக்காக சொல்றேன் நான். அது மாதிரி சகஜமாக இருக்கிற சாதுக்கள், சரளமாக இருக்கக்கூடிய சாதுக்கள், அவர்களோட கூட ராம நாமம் சொல்லிண்டு ஸ்ரீராம மந்திர மனிஷம் பரயாச்ச பக்தியா சங்கீர்த்தயன் சஹ வசன் இஹ ராமதாசைஹி பிராப்னோதி பக்தி ரசிகா பரமம் ஹி சௌக்கியம் ந அபேக்ஷதே கலு கதாச்சன விஷ்ணுலோகம். இவ்வாறு இந்த அயோத்தியாவில் நித்திய திருப்தனாக, நித்திய திருப்தர்களான சாதுக்களோடு கூட வாசம் பண்ணிட்டு இருந்தால் வைகுண்டத்துக்கு போகணுங்கிற ஆசை கூட வராது. ஸ்ரீ ராகவேந்திர பரிபாலித திவ்ய தேச சாகேத நாம நகரஸ்ய சனாதனஸ்ய மகாத்மியம் அத்புதம் இதம் பரமம் பவித்ரம் ஸ்ருத்வாபி ராகவ கடாட்சம் அவாப்னுயாத்தி. பலஸ்ருதி, அபூர்வமான பலஸ்ருதி இது. அயோத்தியா மகாத்மியத்தை யார் யாரெல்லாம் சிரவணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ராம கடாட்சம் ஏற்படும். அவ்வளவுதான். அவர்களை பிரேமையோட கூட ராமர் கடாட்சிப்பார். இந்த அயோத்தியாங்கிற நகரத்துக்கு சனாதன நகரம்னு பெயர். சாகேத நாம நகரஸ்ய சனாதனஸ்ய. இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அடுத்தது ஒரு அபூர்வமான ஸ்டேட்மெண்ட் ஸ்ரீ அண்ணாவுடையது. இது ரொம்ப பெரிய வார்த்தை. எவ்வளவோ திவ்ய தேசங்களை சொல்லிட்டு வருது தான் இந்த திவ்ய தேச வைபவம். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அயோத்தியா சதுருசம் ஸ்தானம் புவனேஷு நஹி க்வசித். அயோத்தியாவுக்கு ஈடு இணையான ஒரு க்ஷேத்திரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. எத்ர ஸ்ரீ ராமராமேதி கீர்த்தயந்தி சதா நராஹா. ஏன் இப்படி சொல்றேள்? ஒரு க்ஷேத்திரம் நல்ல க்ஷேத்திரங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா, அங்க உள்ள சாதுக்கள். க்ஷேத்திரம்ங்கிறது இடம் இல்லை, க்ஷேத்திரம்ங்கிறது அங்க வாழக்கூடிய மக்கள். அயோத்தியாவினுடைய பெருமை என்ன? எந்த க்ஷேத்திரத்துக்கும் பெருமை என்ன?
எந்த க்ஷேத்திரத்துக்கும் பெருமை என்ன? ஸ்ரீரங்கம்னா அதோட பெருமை என்ன? பிருந்தாவனம்னா பெருமை என்ன? பண்டரிபுரம்னா பெருமை என்ன? பண்டரிபுரம்னா பாண்டுரங்கன் தான் பெருமை. பாண்டுரங்கனுக்கு பெருமை என்ன? நாமதேவர், துகாராம், ஏகநாதர், சாதுக்களால பெருமை பகவானுக்கு, சாதுக்களால பெருமை க்ஷேத்திரத்துக்கு. அயோத்தி 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 அயோத்தின்னு நம்மளாம் தேடிண்டு அயோத்திக்கு வரத்துக்கு காரணமே என்னன்னா, இப்படி சித்த அண்ணன் வெளியில போனான்னா அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிற சாதுக்கள், அவளோட சங்கம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போ, நந்திகிராமம்னா அங்க ஒரு சாது உட்கார்ந்துட்டு இருக்கார். கனகபவனத்துக்கு போனோம்னா சாயங்கால வேளையில இப்போ போனோம்னா தினம் எத்தனை சாதுக்கள் தரிசனத்துக்கு வரா. அவளோட கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம்னா அவ எவ்வளோ அருமையா ராம குணங்களை பேசுறா. இப்படி இந்த சாதுக்களோட பேசிட்டு இருந்தாலே, பழகிட்டு இருந்தாலே, அவளுடைய ராம பக்தியில ஒரு திவளையாவது நமக்கு வந்துடும். சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியம். சம்ஸ்காரம் இல்லாம குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. ராமானுஜருடைய பெருமையே சம்ஸ்காரம் தான். ராமானுஜர் ஆணித்தரமா சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவம் என்றால் ஏதோ ஒரு திவ்ய தேசத்துல வாழ வேண்டியது. குட்டீம் கிருத்வா தஸ்மின் யதுகிரி தட்டே நித்திய வசதிஹி. யதுகிரிங்கிறது இங்க உபலட்சணம். யதுகிரின்னா எதுகிரி தாங்கிறது இல்லை. அது ஸ்ரீரங்கமா இருக்கலாம், திருமலையா இருக்கலாம், காஞ்சியா இருக்கலாம். திவ்யதேசத்துல வாழ வேண்டியதுன்னு சொல்லுவானே அப்படின்னா, எங்க நம்ம வாழ்ந்தாலுமே அங்க எப்படியோ என் பிள்ளைகளுக்கு நான் சம்ஸ்காரத்தை கொடுத்துடுறேன், நான் மேசச்சூசட்ஸில் தான் இருக்கேன், என் பிள்ளைக்கு சம்ஸ்காரத்தை கொடுத்துடுவேன் எப்படியாவது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில போகலாம். ஆனா குழந்தைகள் நம்மகிட்ட பழகிறத விட ஸ்கூல்ல பழகிற, காலேஜில் பழகிற டைம் தான் ஜாஸ்தி. அங்க என்ன பழகிறது, அங்க எது மாதிரி சம்ஸ்காரம் வருதுங்கிறது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும், காலேஜ் போன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளும் நல்ல தரோவா தெரிஞ்சுன்றோம். காலேஜில் உள்ள சில விஷயங்கள் வீட்டு மனுஷாளுக்கு பிடிக்காது, வீட்டில் உள்ள சில விஷயங்கள் காலேஜ் போன பிடிக்காது. ரொம்ப பச்சையா பேசுறேன். வீட்டில் உள்ள மனுஷாளுக்கு, அப்பா அம்மா இவாளுக்கெல்லாம் இந்த குழந்தையினுடைய டேட்டிங் பிடிக்காது. காலேஜ்லயோ டேட்டிங் இல்லாத இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்காது. அப்போ இந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணும்? ரெண்டு சிச்சுவேஷன். இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல வீட்டு மனுஷாவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இங்க வீட்டு மனுஷா கல்ச்சர்ல வாழும். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல உள்ள விஷயங்கள்லாம் இதுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அவள்லாம் ஒதுக்கிடுவா. அதனால அந்த பிரகாரம் வாழும். ரெண்டுத்தையும் வாழ கத்துக்கும். இங்க அதை மறைக்கும், இது எங்க மறைக்கும். ரெண்டு விஷயமா நாடகம் போடும். இந்த நாடகத்துல ஒண்ணு உண்மையா தான் இருந்தாகணும், இன்னொன்னு தான் பொய்யா இருக்க முடியும். எது உண்மை எது பொய் அப்படின்னா, பிரதானமான டைம் இந்த குழந்தை எங்க போக்குறதோ அதுதான் உண்மையா இருக்கும். பிரைம் டைம் காலம்பரம் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பிரைம் டைம் எங்க இருக்குது? அப்பா அம்மாவுடைய இருக்கு. அப்போ அதுல என்ன வேணா வரலாம். இப்போ உள்ள நிலைமை ஸ்மோக்கிங் வரலாம், ட்ரிங்கிங் வரலாம், ட்ரக் வரலாம். நம்மளாம் நம்ம தலைமுறையினுடைய ஸ்கூல் காலேஜையே இப்பயும் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால குழந்தைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மளா நினைச்சுருவோம். குழந்தைகள் ஸ்கூல் காலேஜில் போய் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. நீட்டா நம்ம கிட்ட மறைச்சிடும், நீட்டா மறைச்சிடும். ஏன் மறைக்கிறது அப்படின்னு வேற வழி தெரியல. அந்த குழந்தை மேல தப்பு இல்லை, இந்த சிச்சுவேஷனை நம்ம தான் கொண்டு வந்து விட்டுருக்கோம். குழந்தைக்கு வேற வழி தெரியல. மறைக்கலைன்னா நம்ம கிட்ட அடி விழும். அங்க போனா அங்க போய்
வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இருப்பேன்னு பிடிவாதம் பண்ணன்னா அங்கே பரிகாசம் விழும். என்னதான் பண்ணும் ஒரு குழந்தை? அதனால அது எங்கே எப்படி இருக்கணுங்கிறத லேர்ன் பண்ணுற ஆர்ட்டை கற்றுக்கும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு லெவலில் அதுதான் உண்மைன்னு இருக்கும் பொழுது, இந்த 9லேருந்து 4 9 AM to 4 PM அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு வரும்பொழுது, அதுக்கு ஒரு 18 வயசு ஆகும் பொழுது அந்த வாழ்க்கையை தேடிட்டு போயிடும். இது மதமாற்றத்தை விட மிகப்பெரிய ஆபத்து. கன்வர்ஷன் நடக்கிறது பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, கவலைப்பட்டு இருக்கா. அதுக்கு கவலைப்படுறதுக்குலாம் நிறைய ஆட்கள்லாம் இருக்கா. இதுக்கு கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது. நான் சொல்றது கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இது ஒன்று நடக்கிறதுனே யாருக்கும் தெரியாது. இதை நம்ம திருத்தினோம்னாலே மதமாற்றம் நடக்காது. இப்போ நான் சொல்றது திருத்தினாலே மதமாற்றமும் நடக்காது. மதம் ஏன் மாறுறான் அப்படின்னு நம்ம மதத்தை பத்தி எவனுக்கும் தெரியாதுங்க. நம்ம மதத்துல என்ன இருக்கு? பகவத்கீதையிலேருந்து 4 ஸ்லோகம் தெரியாது. அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஒரு ராமநாமம் தினம் சொல்றதுங்கிறது கூட கிடையாது. ஒரு சம்ஸ்காரம் கிடையாது. இதெல்லாம் நம்மளாம் சொல்லிக் கொடுக்கல, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போதான் என்ன ஆகுதுன்னு, எப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும், எப்போ இது வளரும், இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு கம்யூனிட்டியால தான் இருக்கும். அந்த குழந்தைகளை அதுக்கான கம்யூனிட்டியில வாழ வச்சோன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகள் ஸ்ரீரங்கத்தில் வாழறது, காஞ்சிபுரத்தில் வாழறது என்றால் அந்த கம்யூனிட்டியில் வாழறது. அதுதான் ராமானுஜர் ஏற்படுத்தினது. சங்கம். மேல்கோட்டையில் வாழறது, திருமலையிலையும் வெறும் காட்டில் இருந்த பெருமாளை சுற்றி கம்யூனிட்டியை ஏற்படுத்தினார் ராமானுஜர். தான் ஏற்படுத்தினார். பயங்கரமான காட்டுக்குள்ள தான் பெருமாள் இருந்தார். ஸ்ரீரங்கம் மாதிரி திருமலை ஆகணும்னு ஆசைப்பட்டார். கம்யூனிட்டி. அப்ப என்ன ஆகும்னா, நீ பெருமாளை தேடிட்டு போலையோ, நீ வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலே காலம்பர 6:30 மணி 6:45 டேங் 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 அப்படின்னு சத்தம் கேட்கும். பெருமாளோட மேளம், பெருமாள் ஸ்மரணை வரும். திடீர்னு வீட்டு வாசலுக்கு பெரியவாள்லாம் ஓடி வருவா. என்ன? பெருமாள் குடம் போகிறது, அதை தரிசனம் பண்ணணும்னு காவேரிலேருந்து குடத்தை தீர்த்தம் எடுத்துன்னு போறா காலம்பர விஸ்வரூப தரிசனத்துக்கு. அதை தரிசனம் பண்ணணும்னு ஓடி வருவா. அப்படி பாப்பா. இந்த குழந்தையும் அது மாதிரி ஓடி வந்து பார்த்து பழகும். ஏனக்கேன பிரகாரேன நம்பெருமாளோட சம்பந்தம். கோவிலுக்கு உள்ளே போய் சேவிக்கிறோமோ சேவிக்கலையோ, பெருமாள் கோவில் யானை போகிறது, காவேரி குடம் போகிறது, பெருமாள் உற்சவம் வெளில வந்துடுறாரு. எப்படியோ பெருமாளோட சம்பந்தம். கம்யூனிட்டியினுடைய சங்கத்தினுடைய ஸ்ட்ரென்த் அது. அது மாதிரியான கம்யூனிட்டி, அது மாதிரியான சங்கம் அயோத்தியாவில் இருக்கிறத பார்க்க முடியறதுங்கிறது. சாதுக்களால் தான் க்ஷேத்திரத்துக்கு பெருமைன்னு வரும் பொழுது, இவ்வாளாவு சாதுக்கள் உடைய க்ஷேத்திரம் வேற எங்க பார்க்க முடியும்? இத்தனை சாதுக்கள் உடைய க்ஷேத்திரம் எங்க பார்க்க முடியும்? இத்தனை சாதுக்கள் நிறைஞ்ச க்ஷேத்திரமாக இந்த அயோத்தியா திகழ்கிறது, விளங்குகிறதுங்கிறதுனால அயோத்திக்கு ஈடான க்ஷேத்திரம் உலகத்தில் கிடையாது. அயோத்தியா சதுருசம் ஸ்தானம் புவனேஷு நஹி கொச்சித் எத்திர ஸ்ரீராம ராமே திகீர்த்தயந்தி சதானராக. எங்க திரும்பினாலும் திருமண் காப்பு, எங்க திரும்பினாலும் சீதாராம் 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 சீதாராம்ங்கிற நாம சங்கீர்த்தனம், எங்க திரும்பினாலும் வாட்ட சாட்டமா ஜடாமுகுடம் தரிச்சுண்டு ராமானந்த சம்பிரதாயத்து சந்துக்கள் என்கிறது அயோத்தியாவுடைய லக்ஷணம். வைஷ்ணவம் பரமம் ஸ்தானம் சாகேதம் நாம மங்களம் எதிர்ச்சயா கிருதம் புண்ணியம் எத்திர கோட்டி குணம் பவேத். க்ஷணமாத்திரம் அயோத்தியாயாம் வசதோபி எதிர்ச்சயா தஸ்யைவ ஜன்ம சஃபலம் சயேவ புவி பாக்யவான். துர்லபம். அயோத்தியாவில் ஒரு க்ஷணமாத்திரம் வாசம் பண்ணாலும் அவன் பெரிய பாக்யசாலியாக ஆகிறான், புண்ணியாத்மாவாக ஆகிறான். துர்லபம் மானுஷம் ஜன்மே. மனுஷ ஜன்மா துர்லபம். துர்லபம் தீர்த்த சேவனம். அதுலேயும் தீர்த்த யாத்திரை, க்ஷேத்திர யாத்திரை துர்லபம். அயோத்தியா தரிசனம் நிருணாம் அத்தியந்தமிக துர்லபம். அதுலேயும் அயோத்தியா தரிசனம்ங்கிறது மிகவும் துர்லபம்.
அயோத்தியாபுரி யாத்ரா து ராமஸ்ய கிருபையைவ ஹீ லப்யதே ஹி மனுஷ்யானாம் சர்வமங்கள தாயினி. ராம கிருபையினால தான், ராம சங்கல்பத்தினால தான் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட அயோத்தியா யாத்திரை கிடைக்கிறது என்று திவ்யதேச வைபவத்தில் இந்த அயோத்தியா மகாத்மியம் என்கின்ற இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. ஜானகீகாந்த ஸ்மரணம்.